புயலை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னையிலேருந்து பார்க்குறோன்னா ஒரு 380 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, மெதுவாக நகர்ந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அது வரக்கூடிய பாதை என்ன, அது எப்போ சென்னைக்கு அருகில் வரக்கூடிய சூழல் இருக்குது, இது போன்ற பல்வேறு தகவல்களை வரைகலையோடு விவரிக்க இருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். இலங்கையில் கடுமையான சேதத்தை செய்திருக்கின்ற இந்த புயலானது தற்பொழுது தமிழக கடற்கரையை நோக்கி வந்துள்ளது. எந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி நாம் தெளிவாக பார்க்கலாம். இது இப்போ நாம் பேசி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த புயலானது எங்கே வட்டமடித்து கொண்டிருப்பதை என்பது நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கே பாருங்கள், இலங்கையை ஒட்டியது அந்த சுழற்சியானது, அந்த புயலானது மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்து தமிழ்நாட்டை நோக்கி அது நகர்த்தி வருகிறது. இங்கே நாம் மிக தெளிவாக பார்க்க முடியும். இப்போ ஏற்கனவே வந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன்லேருந்து தற்பொழுது இங்கே வந்திருக்கிறது. ஆனால் இந்த புயலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நாகப்பட்டினம் பகுதியில் நாம் லேசாக ஜூம் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இலங்கையை தாண்டி அது வந்து தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அந்த பகுதியில் கடுமையான மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. அங்கே நல்ல மழை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிவிக்கின்றன. நாகப்பட்டினம் மற்றும் மற்ற டெல்டா மாவட்டங்களில் இந்த கடுமையான மழையை கொடுக்கக்கூடிய அந்த புயலானது அடுத்த கட்டமாக எங்கே நகர்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி நாம் பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், அந்த புயலானது எங்கே நகரும், அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் சற்றே செயற்கைக்கோள் சுமார் 36,000 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த புகைப்படங்களை வைத்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அது எங்கெல்லாம் நகரக்கூடும் என்று சில டேட்டாக்களை தயார் செய்துள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது புதுச்சேரி பக்கத்தில் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணலாமா? இன்று இரவு சனிக்கிழமை 29ஆம் தேதி பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். டெல்டா பகுதிகளில் கடுமையான மழை, ஆனால் சென்னையில் இன்னும் மழை இல்லை. அதே போல் புதுச்சேரியில் இப்போ தான் லேசாக ஆரம்பிக்கிற மாதிரி அந்த மேகக்கூட்டங்கள்லாம் சூழ்ந்திருக்கின்றன. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அளவிற்கு அங்கே மழை இல்லை. ஆனால் எப்போது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த புயலானது முதல்ல நாகப்பட்டினம் கடற்கரை வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து கரையை கடக்காமல் அடுத்த கட்ட நகர்வாக கடற்கரை ஒட்டியே பயணம் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட சென்னையை லேசாக தாண்டுகிறது என்பதை பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோவாக பயணம் செய்கிறது, ஆமை வேகத்தில் பயணம் செய்கிறது. 1 மணி நேரத்தில் வெறும் 7 கிலோமீட்டர் தான் நகர்கிறது. மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. வரக்கூடிய இடங்களில் மழையை கொடுத்து கொண்டு வருகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த புதுச்சேரி பக்கத்தில் பாருங்கள், அந்த மேக கூட்டங்களை அள்ளி வீசுவது இன்று இரவு என்று நமக்கு தெரிகிறது. அப்படியே அது சென்னை நோக்கி நகர்ந்து வருவதும் நமக்கு தெரிகிறது. இன்னும் சற்றே நாம் ஓட்டி பார்ப்போம். இன்று இரவு நிலவரப்படி எப்படி அந்த கடலூர் பகுதியில், புதுச்சேரி பகுதியில் அதிகமான மழை பாருங்கள். நாகப்பட்டினத்துலேயும் அதே நேரத்தில் மழை இருக்கும். நாகப்பட்டினத்தில் மழை கம்ப்ளீட்டாக விட்டுடுன்னு நாம் சொல்ல முடியாது. இன்று இரவும் டெல்டா மாவட்டங்களும் சரி, ராமநாதபுரம் பகுதிகளிலும் சரி, புதுச்சேரி முதல் சென்னை வரை இன்று இரவு, நாளை காலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை மழை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படியே புதுச்சேரி, சென்னை இது போன்ற பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழையை நாம் எதிர்பார்க்கலாம். அதாவது நாளை நல்ல மழையை நாம் எதிர்பார்க்கலாம். அதனால் முக்கியமான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, குறிப்பாக சென்னை வாசிகள், இன்றே நீங்கள் அதை செய்து முடித்து விடுங்கள். யாராவது துணி துவைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, பல பேர் இன்டர்நெட்டில் கமெண்ட் பதிவு பண்ணுறாங்க, சார் மண்டே ஆஃபீஸ் இருக்குது, என்னுடைய வேலைகள்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி இன்றைக்கே முடிச்சிருங்க. ஏன்னா படிப்படியாக இந்த மழை அதிகரிக்கும் என்றே நமக்கு செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வைத்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் காட்டுகிறது. அடுத்த 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் உங்கள் வேலையை முடிச்சிருங்க, இரவு முதல் மழை அதிகரிக்கும் என்றே தெரிகிறது. இது சென்னை வாசிகளுக்கு. ஏன்னா புயலை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து சுமார் 380 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிக அருகே அமைந்திருக்கிறது. அந்த பகுதிகளில் ஏற்கனவே மழை இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அந்த மழையானது ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட இங்கே அதிகமாக தான் காட்டுது பாருங்கள். திங்கட்கிழமை காலை வரை சென்னையில் மழை நீடிக்கலாம் என்றே தெரிகிறது. இங்கே ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, அதாவது புயலானது சென்னையை நெருங்கும் போது காற்றின் வேகம் குறைகிறது. அந்த புயலின் தரம் குறைந்து அது மண்டலமாகத்தான் சென்னையை நெருங்குகிறது. புயலுக்கும் மண்டலத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா, குறைந்தபட்சம் ஒரு
ஒரு மணிக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வீசினா அதை புயல் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சென்ற புயல்லாம் 100 கிலோமீட்டர் மேலே தான் வீசியிருக்கு, 110, 140, 180 அப்படி போயிருக்கு. ஆனால் இந்த புயலானது வலுவிழந்து சென்னை அருகே வரும் என்று சொல்லப்படுகிறது. புதுச்சேரியை தாண்டின பிறகே வலுவிழந்து மண்டலமாக மாறும். காற்றின் வேகம் சுமார் 70 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மழையும் இருக்கும், ஓரளவு காற்றும் இருக்கும், ஆனால் புயலாக சென்னையை கடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய சவால் இப்போ என்ன அப்படின்னா, இந்த புயலானது எங்கே கரையை கடக்கிறது என்பது இன்னும் துல்லியமாக அறிவிக்கப்படவில்லை. நம் வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் நம் தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். சார், இன்னும் உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக தெரியும் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம். நீங்கள் கடந்த 45 ஆண்டு காலமாக இதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த வரைபடங்கள், இந்த செயற்கைக்கோள் எடுத்து கொடுக்கின்ற அந்த வரைபடத்தை பார்த்து நீங்கள் இன்னும் நுணுக்கமாக கணிக்கக்கூடியவர். புயலானது எங்கே கரையை கடக்கிறது? சார், இப்போ புயலானது கரையை கடக்கும் அப்படின்னா புயலாக இருக்காது, தாழ்வு மண்டலமாக மாறும், மீண்டும் வலு குறைவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏன் வலு குறையிறது அப்படி என்று பார்க்கும் பொழுது, நிலப்பகுதியிலிருந்து வறண்ட காற்று வருகிறது. அடுத்தது நிலப்பரப்புக்கு அருகிலே இந்த புயல் இருப்பதன் காரணத்தால் உராய்வு விசை காரணமாகவும் இது தீவிர புயலாக மாறவில்லை. அடுத்தது இது புயல் தாழ்வு மண்டலமாக தான் மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திர கடற்கரையை நோக்கி செல்லும், தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி செல்லும் என்று தெரிகிறது. அப்புறம் இது வடக்கு முகமாக தான் நகர்கிறது. ஸோ அதனால் ஆந்திரா கிட்ட போகும்போது அதுக்கப்புறம் வலுவிழந்து விட்டதுன்னா அப்புறம் அந்த கடப்பது என்கின்ற சொல்லே வராது. ஏன்னா தாழ்வு மண்டலத்துக்கு அப்புறம் தாழ்வு பகுதி ஆகிடும் இல்லையா? ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரமணன் சார். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு நல்ல மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திங்கக்கிழமை ஸ்கூல் லீவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்நெட்ல. பொதுவாக இது வடக்கு நோக்கி செல்லும் பொழுது அதுக்கு தெற்கு பகுதியில் மேற்கு திசை காற்று தான் வீசும். இப்போ இது நம்ம வங்கக்கடலில், தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்கு. அப்போ பாருங்கள், இப்போ தென் தமிழகத்தில் இந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லாம் மேற்கு திசை காற்று தான் வீசும். ஸோ இது வடக்கு செல்ல செல்ல இந்த மேற்கு திசை காற்று வீசும்போது அந்த பகுதியெல்லாம் மழை குறையும். அதுதான். மழையின் தீவிரம் எப்படி இருக்கும் ரமணன் சார்? இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளை சென்னையில் கடுமையான மழை எதிர்பார்க்கலாமா? இதனுடைய தாக்கம் காரணமாக திங்கட்கிழமை ஸ்கூல் லீவ் விட வாய்ப்பு இருக்கா? அதாவது அந்த நேரத்தில் திங்கட்கிழமையில இது நெல்லூர் பகுதியில் அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகம். சாதாரணமாக இப்போ நம்ம சென்னை மக்களுக்கு ஒரு அச்சம் என்ன அப்படின்னா, தாழ்வான பகுதியில் வசிக்கிறவங்க கடுமையான மழை, புயல் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டாலே, மண்டலமாகட்டும் எது ஆகட்டும் மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுமா, கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம வாகனங்களை கொண்டு போய் எங்கேயாவது ஃப்ளைஓவரில் நம்ம நிறுத்த வேண்டி வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு அச்சம் வரும். அந்த மாதிரியான தயாரிப்புகளை அவங்க இந்த முறை செய்யணுமா? வீரியம் அந்த அளவுக்கு இருக்குமா சென்னையை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா கண்டிப்பாக, ஏன்னா வானிலை மையத்தை பொறுத்தவரையிலும் ஒரு இடங்களில் அதி கனமழை கூட வருவதற்கான வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது தான். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அதிக மழை பெஞ்சுன்னு வச்சுங்கோ, எல்லா இடத்தையும் வெள்ளக்காடாக இருந்ததுன்னா அப்போது திங்கட்கிழமை பள்ளிக்கு செல்ல முடியுமான்னு யோசிக்கணும் இல்லையா? உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி ரமணன் சார். வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் தந்தி டிவியோடு இணைந்ததை பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, டெல்டா மாவட்டங்களில் மழை ஆரம்பித்து விட்டது. படிப்படியாக இன்று இரவு பாண்டிச்சேரியை நோக்கி மழை மேகக்கூட்டங்கள் நகர்ந்து வருகின்றன. புயலானது அதை நகர்த்தி கொண்டு வருகிறது. பாண்டிச்சேரி, சென்னைக்கெல்லாம் இன்று இரவு முதல் மழை ஆரம்பிக்கும் என்று தெரிகிறது. இதனுடைய வீரியம் நாளைக்கு உச்சபட்சத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை காலை வரை கூட
மழை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சென்னை வாசிகள் இந்த மழைக்கு தயாராக வேணும். அத்தியாவசிய பொருட்கள்லாம் நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு வாரத்துக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு கிடைக்காது. 2 நாளைக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் ஸ்டாக் செய்து வைத்து கொண்டாலே, சேமித்து வைத்து கொண்டாலே போதுமானது. போதிய தயார் நடவடிக்கையில் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் என்று அரசும் உங்களை எச்சரித்திருக்கிறது. அதனால் இந்த புயல் தொடர்பாக உங்களுக்கு அச்சம் வேண்டாம். இது புயலாக சென்னையை நெருங்காது. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் சென்னையை நெருங்கும். காற்றின் வேகம் சுமார் 70 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசக்கூடும். சென்னை வாசிகள் நாளை நல்ல மழையை எதிர்பார்க்கலாம்.